ஈவினிங் 6:30க்கே கிச்சன் உள்ள வந்தாச்சு. இன்றைக்கி சிம்பிள் டின்னர் தான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். ரவா உப்புமா. அதை கொஞ்சம் ப்ரோட்டீன் ரிச்சாக பண்ணலாம். காய்கறி, ஸ்ப்ரவுட்ஸ் எல்லாமே சேர்த்து பண்ண போகிறேன். இதுக்கு தேவையான காய்கறிகள் எல்லாமே எடுத்து வச்சுக்கிட்டேன். ஒன்று நான் வந்து ஒரு 4 பேருக்கு தான் வந்து இன்றைக்கி டின்னர் பண்ண போகிறேன். அதனால் கொஞ்சமாக வந்து காய்கறி சேர்த்துக்க போகிறேன். உருளைக்கிழங்கு, கேரட், காலிஃப்ளவர், வெங்காயம். உங்கள்கிட்ட என்ன இருக்கோ நீங்கள் அதை எடுத்துக்கலாம். கண்டிப்பாக இது வந்து டேஸ்டியாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். 2 டீஸ்பூன் எண்ணெயை சேர்த்துட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், வரமிளகாய், கடலைப்பருப்பு எல்லாமே நல்லா பொன்னிறமாக வறுத்து பொரிஞ்சதுமே கொஞ்சமாக வந்து பெருங்காயம் சேர்த்துக்கிட்டேன். இப்போ ஒரு பெரிய வெங்காயம், கேரட், பச்சை மிளகாய் இது எல்லாமே நறுக்கி சேர்த்துட்டு மீதி இருக்க காய்கறிகள் எல்லாமே சேர்த்துக்கிட்டேன். கடைசியாக 2 கைப்பிடி அளவுக்கு ஸ்ப்ரவுட்ஸு, கொஞ்சமாக மஞ்சத்தூள், இதுக்கு தேவையான அளவு தண்ணி. நான் 1 கப்பு ரவைக்கு 1.5 கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன். அப்போ தான் கொஞ்சம் குழஞ்சா மாதிரி வரும் அப்படின்றதுக்காக. தேவையான அளவு உப்பு சேர்த்து அப்படியே மூடி வச்சுட்டேன். அது கொதிக்கிறதுக்குள்ளேயே பக்கத்தில் இருக்கிறத எல்லாமே வந்து க்ளீன் பண்ணி ஒதுக்கி வச்சாச்சு. இப்போ நல்லா தண்ணி தளன்னு கொதிக்கும் போது ஒரு பக்கம் கிளறிட்டே இருக்கணும். ஒரு கையில் வந்து நான் ரவையும் சேர்த்துட்டேன். அப்போ தான் கட்டி விழாமல் இருக்கும். ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளேயே நல்லா வெந்து வந்துட்டுருக்கும். மேலே கொஞ்சமாக லெமன் மட்டும் பிழிஞ்சு விட்டுட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். இது அப்படியே ஹாட் பாக்ஸில் மூடி வச்சிட்டோம்னா ஒரு 2-3 ஹவர்ஸ்க்கு இதே கன்சிஸ்டன்சிலையும் இருக்கும், சூடும் இருக்கும். மேலே கருவேப்பிலை, கொத்தமல்லி. என்கிட்ட இன்றைக்கி கருவேப்பிலை இல்லை, கொத்தமல்லி மட்டும்தான் சேர்த்துருக்கேன். ஒரே ஒரு டீஸ்பூன் நெய்யும் சேர்த்துருக்கேன். அவ்வளோதான். இன்றைக்கி சிம்பிள் டின்னர் அப்படின்றதுனால சீக்கிரமாக வேலை முடிஞ்சாச்சு. 7:30னாலும் இங்கே வெயில் வந்து சன் வந்து அப்போ தான் மறைய ஆரம்பிக்கும். அதனால தான் வெளிச்சமாகவும் இருக்குது. கிச்சன் இதோடு க்ளோஸ் பண்ணியாச்சு. எல்லோரும் சாப்பிட்டதுக்கப்புறம் இதை க்ளீன் பண்ணி வைக்க வேண்டியது வேலை மட்டும்தான். இந்த டின்னர் சீன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நாளைக்கு பார்க்கலாம்.